சொன்னா குடின்னு சொன்னாங்க. குடிக்கிறதுனால பாரம் போகும்னு சொன்னா ஏன் குடியை கெடுக்குதுன்னு சொல்லி போடணும். பாருங்க, சில பேர் கல்யாண வீட்டில் குடிப்பாங்க, ஏன்னா சந்தோஷம் அதனால குடிக்கிறோன்னுவாங்க. ஆனா அதே ஆட்கள் துக்க வீட்லயும் குடிப்பாங்க, மரண வீட்டில் குடிப்பாங்க, கேட்டா துக்கம்னு சொல்லுவாங்க. குடிப்பதற்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டு அவர்கள் திரிகிறார்கள். ஆனால் உண்மை என்னன்னா அந்த குடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை இல்லைங்க. டாக்டர்களை பார்த்தாலும் சரி, எங்க போனாலும் அந்த குடியிலிருந்து அவர்களுக்கு விடுதலை இல்லை. அதே போல பாவ காரியங்களிலே மாட்டி சிக்கி கொண்டிருக்கிறவர்களுக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. அந்த விடுதலை கிடைக்காததுனால என்னென்ன காரியங்களும் செய்கிறார்கள். இறுதியாக அவர்களால் முடியாத நேரத்தில் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறோம். இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நீங்க பார்க்கும்போது உங்க உள்ளத்துல ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், இந்த இயேசு தெய்வம் என்று சொன்னால் ஏன் சிலுவையிலே அறையப்பட வேண்டும்? அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்ள கூடாதா என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். தன்னை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இயேசு இந்த உலகத்துல வரலங்க. இயேசு இந்த உலகத்துல வந்தது நம்ம எல்லாரையும் காப்பாற்றுவதற்காக. அவர் எப்படிங்க என்ன காப்பாற்ற முடியும் நீங்க கேட்கலாம். எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிற ஒரு காரியம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. எனவேதான் நாம் நம்பிக்கையில பலிகள் எல்லாம் செலுத்துகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்தையும் பூமியை படைத்த தேவகுமாரன், திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல வந்தார். எத்தனையோ அவதாரம் எல்லாம் சொல்றாங்க, ஆனா இயேசு தாங்க உண்மையான அவதாரம். அவர் தெய்வம் மனிதனாக அவதாரம் எடுத்து வந்தார். எதற்காக தெரியுமா? நம்ம எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக, நம்மை சேற்றிலிருந்து மீட்டெடுப்பதற்காக, புது வாழ்வு நமக்கு தருவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக இயேசு தேவகுமாரன், திருக்குமாரன் மேலிருந்து மனித அவதாரம் எடுத்து வந்தார். இந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். குடியிலிருந்து, பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மூதாதையர் செய்த கர்மத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை விடுதலை இல்லாம நீங்க கஷ்டப்படலாம். நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா முடியல, என்னால அதை விட முடியல, இந்த புயலைய விட முடியல, இந்த பீடி சிகரெட் குடியை விட முடியல, பாவமான காரியத்தை விட முடியல என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவரிடத்துல வாங்க, இயேசுவினிடத்துல வாங்க. இந்த இயேசு உங்களுக்கு விடுதலையை தருவார். நிம்மதி இல்லாமல் பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறீர்களா? உலகத்துல எவ்வளவு நாங்க சம்பாதிச்சிட்டோம், ஆனா நிலைக்கலங்க. குடும்பத்துல சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, வியாதியோடு இருக்கிறோம், எங்களுக்கு சுகமே இல்லையே என்று சொல்லி ஒருவேளை ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வேஸ்வரன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை மாற்றக்கூடியவர். இயேசு மனிதன் அல்ல, மனித அவதாரம் எடுத்து இந்த உலகத்துல வந்த தெய்வம். இந்த தெய்வம் நம்மை சுமப்பார். நாம் தெய்வத்தை சுமக்க முடியாது, நாம் தெய்வத்தை பாதுகாக்க முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் நம்மை சுமக்கிற தெய்வம், அவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம். எப்படிப்பட்ட பயத்தோடு பலவீனத்தோடு நீங்கள் இருந்தாலும் இந்த ராத்திரி வேளையில இயேசு உங்களை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். இயேசு உங்களுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கடவுள் அல்ல. இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்துவ கடவுள் அல்ல. அவரை நம்பி வருகிற அனைவருக்கும் இயேசு தெய்வம். இந்த தெய்வம் இந்த ராத்திரி வேளையில உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை பலவீனத்தோடு, வியாதியோடு, பிரச்சனையோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே எழுப்பி நில்லுங்க. உங்களுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம். எப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து ராத்திரி வேளையில அற்புதம் செய்ய போகிறார். வெக்கப்படாம எழுந்திருச்சு நில்லுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இந்த இயேசு ஜீவிக்கிற ஒரு தெய்வம். இந்த இயேசு மரித்து போனவர் அல்ல, அவர் மனிதன் அல்ல, மனித அவதாரம் எடுத்து பூலோகத்துல வந்த மகா பெரிய வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம் இயேசு கிறிஸ்து இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு சுகத்தை கொடுக்க போகிறார், உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார், உங்களுக்கு நிம்மதியை கொடுக்க போகிறார். உங்களுடைய பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு ஆசீர்வதிக்கிற தெய்வம், இயேசு உங்களை குணமாக்குகிற தெய்வம். இருக்கிற இடத்துல இயேசுவே என் உள்ளத்துல வாங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா,
என்னுடைய பாவங்களை மன்னித்து எனக்கு சுகத்தை தாங்க, எனக்கு விடுதலையை தாங்க என்று சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. இயேசு இந்த ராத்திரி வேளையில அற்புதம் செய்ய போறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அன்புள்ள இயேசு சாமி, இந்த ராத்திரி வேளையில அருமையான மக்களை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறையா. ஆண்டவரே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களிடத்துல வந்திருக்கிறாங்க. நீங்க சொன்னீங்களே, என்னிடத்துல வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னீங்களாப்பா. நம்மிடத்துல வந்திருக்கிறாங்க ஐயா. மனம் இறங்கி இவர்களை ஆசீர்வதிங்க. இவருடைய வியாதியிலிருந்து சுகத்தை தாங்க, பலவீனத்திலிருந்து விடுதலையை தாங்க, இவருடைய கஷ்டத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறேன். வேலை இல்லாமல் வருமானம் இல்லாமல் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக, வீடு வாசல் இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசு சாமி, உம்மை நம்புகிற யாவரையும் நீர் ஆசீர்வதிக்கிற தெய்வம். இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க, இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் இவர்களை உயர்த்தபடி ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல எங்களுக்காக நீ தந்திருக்கிற அருமையான ஆலயத்திற்காக, அன்பு போதகர் ஐயாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊர் மக்கள் எல்லாம் மனம் திரும்பி ஆலயத்திற்கு செல்ல உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அருமையானவர்களே, ஆண்டவரை குறித்து நீங்கள் அதிகமாக அறிய விரும்பினால் உங்களுடைய கிராமத்தில் அருமையான ஐயா இருக்கிறாங்க. ஐயா உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், உங்க ஊருக்கார் தான். அவரிடத்துல வாங்க, அவர் நிச்சயமா உங்களுக்காக ஜெபிப்பார். இப்போ நாங்க யாருக்காவது ஜெபிக்கிறோம், நீங்க விரும்புனீங்கன்னா முன்னாடி வரலாம். காசு பணம் நீங்க தர வேண்டியதில்லை, வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியோடு பிரச்சனையோடு கவலையோடு இருக்கிறவங்க முன்னாடி வாங்க. எங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைச்சா உங்க பிள்ளைங்களை கூட்டிட்டு வாங்க. உங்களுக்காக எங்க டீம்ல இருக்கிறவங்க ஜெபம் பண்ணுவாங்க. இருக்கிற இடத்துல நீங்க வாங்க, முன்னாடி வாங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்னா வாங்க, உங்களுக்காக எங்க டீம் மெம்பர்ஸ் ஜெபம் பண்ணுவாங்க. வெட்கப்படாதீங்க, வாங்க. இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற ஒரு தெய்வம். இயேசு கிறிஸ்து மரித்து போனவர் அல்ல, இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். வேதனைகளை மாற்றினார். வார்த்தை சொல்லுகிறது, முகத்தின் கண்ணீரை பார்ப்பேன், இன்னை நீக்குவேன் என்று சொன்னீர்கள். கண்ணீரை கொட்டுங்கப்பா. அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் திருப்புங்க. இது மட்டும் மேல வேணாம் விட்டுருங்க. பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்கள்